அனைவருக்கும் மதிய வணக்கம். பப்பாளி துண்டுகள் எடுத்துக்க வேண்டியது தான். ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும் அவசியம் இல்லை. நல்ல கழிஞ்ச பழம் கூட ஃப்ரீயாக கிடைச்சாலும் வாங்கலாம், காசு கொடுத்தும் வாங்கிக்கலாம். அதை நல்லா துண்டுகளாக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடணும். இதில் விட்டமின் ஏ சத்து மட்டும் இல்லைங்க, செடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்ல ஒரு வேர் ஊட்டியாகவும், காய்கள் பெருக்கிறதுக்கும், பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கு சைஸ் பெருசாகவும் பயன்படும் இந்த பப்பாளி ஜூஸ். அப்படியே அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எதுக்காக அதை ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையும் போடும்பொழுது மேலே இருக்கும்போது எறும்பு தொல்லைகள் வரும். ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி ஊற்றினா அந்த வேருக்கு அடியில் போயிடும். அப்போ செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பூக்கள் இந்த மாதிரி உதிர்ந்து போகிறது சத்து காரணமாகவும் ஓவர் வாட்டரிங் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் ஓவர் வாட்டரிங் நான் ஊற்றலை, அதனால் சத்து குறைபாடுன்னு இந்த செடிகளுக்கு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நேற்றுக்கு சில செடிகள் வாங்கியிருந்தேன். மெயினாக நான் வாங்கணும்னு போல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்பொழுது வழியில் தான் நர்சரி பார்த்தேன். இந்த சாமந்தி பூ சன்ஃப்ளவர் மாதிரியும் டாலியா மாடல்லையும் இருந்தது. நல்ல சைஸ் நிறையாவும் நிறையா கொத்து கொத்தாக பூக்கள் இருந்தது. நான் கேட்டேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இது எல்லா சீசன்லேயும் பூக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சில சாமந்தி எல்லாம் இந்த சீசனில் தான் பூக்கும். இவர் எல்லா சீசன்லேயும் பூக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் ரெகுலராக வாங்குகிற நர்சரி இல்லை, இது ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்த நர்சரி. அதனால் இது புதுசாக போய் வாங்கியிருந்தேன் நான். ஏன்னா எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, நமக்கு நமக்குன்னு இல்லை, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஓவராக கோல்டாக இருந்துச்சுன்னா அப்போ நொச்சி இலையை நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு குளிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ பாடி பெயினும் குறையும், கோல்டும் குறையும்னு. அதனால் வீட்டிலேயே ஒரு நொச்சி வச்சிடலாம். நம்ம இதுவரைக்கும் நொச்சி செடி நான் வைக்கலை. அப்படியே நர்சரியில் போயிட்டு நதி சாமந்தி, ஒரு ஜெர்பிரா செடி, ஒரு நொச்சி செடி, கொஞ்சம் மண்புழு உரமும் வாங்கிட்டு வந்தேன். என்ன தான் நம்ம பண்ணாலும் கம்போஸ்ட்டோடு போடும்போது சீக்கிரம் நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட்லாம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவே கம்போஸ்ட் ஆகிடும். அதுக்காக மண்புழு உரம் கொஞ்சம் வாங்கிட்டு, கொய்யாக்காலாம் நல்லா பிஞ்சு விட்டுருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் நான். இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பூக்கள் எப்படி பூக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். விட்டமின் ஏ தான் நிறையா இருக்கும் பப்பாளியில். ஆனால் செடி வளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட்டு கிடைக்கும். எளிமையான முறையில் நம்ம வேஸ்ட்டாக வாங்கினோம்னா, பழுத்து போய் வாங்கினா அதிகபட்சம் 20 ரூபா 30 ரூபா கிடச்சிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலே 50 ரூபா 60 ரூபா தான். ஆனால் ஒரு 40 செடிக்கிட்ட ஊற்றிடலாம்.